ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேரல் மிச்சலை பற்றியும் அண்டு இவரோட ஒன் ஆஃப் த நியூசிலாந்து பார்ட்னராக இருக்க டெவான் கான்வேயோட அப்டேட்ஸ் தான். ஸோ டேரல் மிச்சலோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ் ஒரு 3 டவுன் இல்லைனா 4 டவுன் விளையாடிட்டு இருக்காரு டேரல் மிச்சல். ஸோ எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா 2 டவுனில் தான் விளையாண்டுட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி லேட்டர் பீரியடில் வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஓவருக்கு மேலே வந்துடுது. ஸோ அந்த டைமில் ஸ்பின் அட்டாக்கும் வருது, ப்ளஸ் ஃபேஸ் பவுலிங்கும் வருது. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியலை, அண்ட் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். இது விஷயமா நம்ம சிஎஸ்கே டீம் ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டவுனில் இவர் இறக்கி விடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு விக்கெட் போனதுமே இவர் இறங்கும்போது இவருக்கு ரன்ஸ் அடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் கிடைக்குமே. ஏன்னா இவர் ரெஸ்ட்ரிக்டிவ் பேட்ஸ்மேனாக தானே இருக்கார். ஏன்னா இப்போ விளையாட மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு முடிவு எடுக்கலான்றத இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, அவர் ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் போட்டிருக்காரு. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே தான் அஃபிஷியல் ஹேண்டிலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. "வி கேன் டூ இட்" அப்படின்ற மாதிரி தான் ஒரு டேக்லைன் கொடுத்து அவரோட ஃபோட்டோவை அந்த வாலில் மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில், இந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கணுன்றதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேக்லைன்ஸ் எல்லாமே கொடுத்து ஒவ்வொரு பிளேயர்ஸோட ஒரு ஃபோட்டோவை மாட்டி அவங்களுக்கு இன்னுமே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் அவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதை சிஎஸ்கே வந்து அஃபிஷியலாக எக்ஸ் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் "வி கேன் டூ இட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்சில் அவர் நிச்சயமாக ஒரு பெரிய அட்டாக் கொடுப்பாருன்னு தான் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ரச்சின் ரவீந்திரா ஒரு ஹாஃப் செஞ்சுரி இல்லை அதுக்கும் மேலே அடிக்கிறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ப்ளஸ் ரஹானே அண்டு பார்த்திங்கன்னா ஜட்டு, அது இல்லாமல் ரித்து, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மாக பேக் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரச்சின் ரவீந்திராவும் ரவீந்திர ஜடேஜாவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின் பவுலிங் அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இது வரைக்கும் பவுலிங் போடல. மேபி எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் அட்டாக்கில் இறங்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அஸ் வெல் அஸ் சமீர் ரிஷ்வியோட பவுலிங்கே நம்ம பார்க்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டெவான் கான்வேயோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் அவரோட இன்ஜூரி கொஞ்சம் பெரிய இன்ஜூரியாக தான் இருக்குது. அவரோட சர்ஜிக்கல் வந்து போயிட்டுருக்கு. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா தான் டாக்டர்ஸ் எல்லாமே அவரை பற்றி அப்டேட் தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அஸ் பர் த சர்ஜரி, அதாவது போஸ்ட் சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா 8 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் வந்து சர்ஜரி பண்ணார். ஸோ நிச்சயமாக அவர் மே எண்டுக்கு அப்புறமா தான் வர முடியும். அந்த டைமில் வந்து மேபி வந்தார்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃபில் மட்டும்தான் அவர் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் டீமுக்குள்ளே கான்வே திரும்பி அலோவ் பண்ணுவாங்களா? ஏன்னா டீமை புதுசாக ஒரு கொலாப்ஸ் ஆகி இருக்கும். ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்க ரித்துவும் ரவீந்திராவும் நல்லா பேசியிருப்பாங்க. ஒரு காம்பினேஷன் செட்டாக இருக்கும். அதை உடச்சி முக்கியமாக சிஎஸ்கே டீம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாததுனால டெவான் கான்வே அடுத்த வருஷம் தான் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட்டு இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்புமே இருக்குது. அந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்ட்டிசிபேஷன் ரொம்பவுமே முக்கியம் ஃபார் நியூசிலாந்து டீம். ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் இருக்கார். 2 பேருமே, அதாவது ரச்சின் ரவீந்திராவும் கான்வேயும் நல்லா ஓப்பனிங் கொடுத்துட்ருக்காங்க T20 ஃபார்மேட்ஸில். அதே ஃபார்மேட்டை அவங்க எதிர்பார்த்து தான் இருப்பாங்க. ஸோ தட் ஒர்க் லோட் இஷ்யூனால அவங்க பெருசாக சான்ஸ் தர மாட்டாங்க ஃபார் ஐபிஎல். ஸோ இதுதான் கைஸ் 2 பேரோட அப்டேட். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ இல்லாமல் எந்த ஒரு போஸ்ட்டும் யூடியூப்பில் போடும்போதும் உங்களுக்கு ஈஸியாக ரீச் அவுட் ஆகும். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் த சப்போர்ட்.